Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கட்டுமான பொருட்களின் திடீர் விலையேற்றம் என்பது சாமானியர்களை தான் பாதிக்கும் என கட்டட பொறியியல் நிபுணர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். அவரோடு நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சமீப நாட்களாக கட்டிடத்தினுடைய பொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக கட்டிட பொறியியல் நிபுணர் வெங்கடாச்சலம் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். சமீப நாட்களாகவே தொடர்ந்து எம்சாண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்குது. என்ன காரணம் சார்? சார், எம்சாண்ட், ஜல்லி, மணல் மட்டும் ஏறல சார். சிமெண்ட்டு, அதாவது அது கட்டுமானம் துறை சார்ந்த எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை ஏறி இருக்கு. நீங்கள் ஒரு ஹைலைட்டாக தெரிகிற ஒரு 4 ஐட்டத்தை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது எம்சாண்டு, ஜல்லி, மணல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீசாண்டு. இது எல்லாமே ஒரு கன அடிக்கு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இது எல்லாரும் எங்கே போய் இந்த விலையேற்றம் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானியனை போய் அது அந்த விலையை போய் அவங்க தலையில் தான் ஏறும். அதே நேரத்தில் இது மட்டும் தான் நம்ம ஹைலைட்டடாக பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிமெண்ட் விலை ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வரைக்கும் ஏறி போயிருக்கு. அப்போ ஒரு சதுரடி கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ரூபா அதிகரிக்கும். ஒரு சாதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி கட்டுமானம் பண்ணுறதுக்கு 2500லேருந்து 2600 ரூபா ஆகுது. இது இவங்க விலை ஏற்றத்தோட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2900லேருந்து 3000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்னைய ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த 300 ரூபா ஏறி இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி விலை ஏற்றம் இருந்துச்சுன்னா எப்போது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதை சொல்லுங்கள். இது விலை ஏறிச்சுன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் குறைக்கவே மாட்டாங்க. இது படிப்படியாக ஏறிக்கிட்டு தான் வந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மணல் எம்சாண்ட் 40 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 ரூபாய்க்கு நின்று போச்சு. அப்போ ஏறிக்கிட்டே தான் வருது. அரசு இந்த விவகாரத்தில் என்ன முடிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கம் இந்த விலையை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வர்றதுக்கும் ரெண்டு வழி இருக்குது. அரசாங்கம் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்கத்தில் இந்த கல்குவாரிக்கு 5000 ரூபா பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி அங்கே கல்குவாரியில் அசோசியேஷனில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா அரசாங்கம் அந்த கல்குவாரியை அரசாங்கமே எடுத்து நடத்தலாம். அப்போ நடத்தும் போது அரசாங்கத்துக்கு வருமானம் இன்னும் அதிகரிக்கும். அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் வரும். கட்டிட பொருட்களுடைய விலையை குறைப்பதற்கான அரசு முழுவதுமாக கவனம் செலுத்த வேண்டும். மணல், ஜல்லியுடைய விலையை குறைப்பதற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ஆனந்தன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.